வாருங்கள், வந்து நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லது. கண்ணா, வாயை திற. யசோதா, நீ பிரம்மாண்டத்தை விட்டுத்தல். இவனது வாயுக்குள் சிறு மண்ணை கூட பார்க்க முடியவில்லை. வாயில் மண் இல்லை, பிரபஞ்சமே இருக்கிறது. தாயே, பிரம்மாண்டமே தெரிகிறதா? எங்கே? நானும் பார்க்க ஆசைப்படுகிறேன் தாயே. என்ன சொல்லுகிறீர்கள்? இவன் வாயில் பிரம்மாண்டத்தை பார்த்தீர்களா? சொன்னேன் அல்லவா, இவனது வாய்க்குள் நான் பார்த்தேன். என்ன சொல்லுகிறீர்கள்? கிருஷ்ணனுடைய வாய்க்குள் எவ்வாறு பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்க்க முடியும்? உங்களுக்கு தான் ஏதோ பிரம்மை ஏற்பட்டுள்ளது. ஆமாம் சகோதரா, பிரம்மாண்டம் எல்லாம் கிடையாது. இது தாயின் பிரம்மை. இந்த தகவலை மகாராஜர் கம்சனிடம் சொல்லியாக வேண்டும். என்னை நம்புங்கள், நான் கூறுவது உண்மை. நான் கிருஷ்ணனின் வாயில் பிரபஞ்சத்தையே பார்த்தேன். கண்டிப்பாக பார்த்திருப்பாய் யசோதா. ஆனால் இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது? நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இது கவலை அடைய வேண்டிய நேரம். என்னுடைய கிருஷ்ணன் ஒரு குழந்தை. இவனோடு பல அசாதாரணமான விஷயங்கள் நடக்கிறது. நான் அவனுடைய தாய். கவலை அடையத்தான் செய்வேன். கவலை? யசோதா, இந்த கவலை சாதாரண மனிதனுக்காக பட வேண்டும். ஆனால் நம்முடைய பாலகனோ ஒரு அசாதாரண பாலகன். அதனால் அவன் ஒவ்வொரு விஷயமும் அசாதாரணமாகவே இருக்கும். அசாதாரணமா? ஆனால் எப்படி? யசோதா, கடவுள் மீது, சாக்ஷாத் நாராயணர் மீது நம்பிக்கை வை. இந்த மொத்த உலகத்திலும் அவர் உன்னைத்தான் தேர்ந்தெடுத்தார். அசாதாரணமான பாலகனை வளர்க்க உன்னை தேர்ந்தெடுத்தார். இதற்கு நீ உண்மையில் பெருமைப்பட வேண்டும். இதில் சந்தேக கேள்விகள் வேண்டாம். யசோதா, இதற்காக கவலை வேண்டாம். சிந்தனை செய்தாலே போதும். கிருஷ்ணன் பிறந்து பல வருடங்களாகிவிட்டது. ஆனால் இன்று வரை நீங்கள் இருவரும் ஒரு நல்ல தகவலை தர முடியவில்லையா? கிருஷ்ணன் சிறுவயதில் ஒரு அரக்கியை கொன்றுவிட்டான். நான் அனுப்பிய பல அசுரர்களையும் அவன் கொன்று குவித்து விட்டானாம். இப்போது அவன் வளர்ந்து விட்டானாம். தாங்கள் உத்தரவு கொடுத்தால் நாங்கள் செல்லலாமா? காரியம் என்னவென்றால், எல்லா வருடமும் செய்வது போல இந்த வருடமும் இந்திரதேவனுக்கு பூஜை செய்தாக வேண்டும். அப்படியென்றால் இந்த பூஜை கோகுலத்திலா நடக்கும்? ஆம் மகாராஜா, கோகுலத்தில் இந்த பூஜையை கோலாகலமாக கொண்டாடுவார்கள். கோகுலத்தில் எல்லா இல்லத்திலும் இந்த பூஜை நடக்கும். அப்படியென்றால் இன்று கோகுலத்திலிருந்து இந்திரனுக்கு பிரசாதம் அளிக்கவில்லை, பதிலாக சீற்றம்தான் கிடைத்தது. சங்கடங்கள் அங்கே மழையாக பொழியப் போகின்றது. சங்கடங்கள் வரும்.
தேவனுக்கு பூஜை செய்ய போகிறோம். ஆனா ராதா வாயில் கிருஷ்ணா மந்திரம் தான் ஓடுகிறது. யசோதா அத்தை, கிருஷ்ணன் எங்கே? அவனை பார்த்தீர்களா? எங்கே சென்று விட்டான் தெரியவில்லையே. அத்தை, அட ராதா, நீயா? கிருஷ்ணனை பார்த்தீர்களா? கிருஷ்ணன் மீது இவ்வளவு அன்பு செலுத்தாமல் இருந்தால் நல்லது ராதா. காரணம் இப்பொழுதெல்லாம் என்னை விட அதிகமாக நீதான் அவன் மீது அன்பு காட்டுகிறாய். ராதா, ஒரு நிமிடம் சொல்லுங்கள். ராதா, நீங்கள் இருவரும் முழு நாளும் விளையாடுகிறீர்கள் அல்லவா? நான் கூறுவதை கேள் ராதா. கிருஷ்ணனை நீ கவனித்துக்கொள். உனக்கு ஏதாவது வித்தியாசமாக அசாதாரணமான அதிசயங்கள் தெரிந்தால் அதை உடனே என்னிடம் கூறிவிடு. சரி அத்தை, கவலைப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உங்களிடம் கூறுவேன். அப்படியா? அம்மா ரகசிய ஏற்பாடுகள் செய்கிறாரா? எல்லோரும் கவனமாக கேளுங்கள். இந்திரதேவனுக்கு பூஜை செய்யும் வகையில் ஒவ்வொருவரும் விளக்கை எடுத்துட்டு வாருங்கள். தேவராஜன் இந்திரா! தேவராஜன் இந்திரா! தேவராஜன் இந்திரா!